விநாயகனே சரணடைந்தோம். அவ்வை தமிழ் பாடிடவே ஆனந்த காட்சி தந்தாய். அழகுதல கருணைப்பதி மூத்த விநாயகனே, மூத்த விநாயகனே, மூத்த விநாயகனே.
கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். மணியொலிக்கும் அவன் பூசை வாழ்வினுக்குயிர் போசை. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். காலுண்டு உன்னை தேடி வர, காலுண்டு உன்னை தேடி வர, கைகளுண்டு உன்னை கூப்பி தோழ, கைகளுண்டு உன்னை கூப்பி தோழ, கண்களுண்டு கண்டு வைக்க நான் உண்டு வாட்டி செய்ய. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். மணியொலிக்கும் அவன் பூசை வாழ்வினுக்குயிர் போசை. கணபதியின் திருப்பாதம் கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். கண்களுக்கு மனப்பாடம். இன்று 100 நாட்களாக பெருமாளுடைய அந்த பிரியர்கள் 5 நாட்களாக ஆரம்பமாகி கும்பஸ்தானத்திலே தெய்வத்தை ஆராதனம் செய்து கும்பத்திலே எங்களுடைய பிரதான மூலமூர்த்திகளுடைய சக்திகள் எழுந்தருளச் செய்திருக்கின்ற அந்த தெய்வ சாநித்தியத்தை காணக்கொண்டும் அந்த தெய்வத்தை பிம்பத்திலே அங்கே பிம்ப சுத்தியிலே எழுந்தருளச் செய்து நாங்கள் இன்றைக்கு வழிபாடு இயற்றுவதற்காக எல்லோரும் இன்றைக்கு பெருமாளுடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவேதான் அடியார்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை பார்ப்பதன் மூலம் அவருடைய வாழ்வில் அக்கினி காரியம் ஆரம்பமாகி அந்த யாகசாலையிலே தெய்வங்களுக்குரிய அங்கே ஆகுதி முதலான திரவியங்கள் எல்லா அமைப்புகளையும் அங்கே நேற்றைய முந்தைய தினங்களிலே விசேட திரவியங்களாக அத்தனை திரவியங்களையும் கொடுக்கின்ற போது அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பிரதிபலங்கள் அதனுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் அங்கே சித்தரித்து காட்டுகின்ற நிலையை காணுகிறோம். அதே போலதான் அந்த திரவியங்களை எல்லாம் கொடுத்து தெய்வத்தை இந்த பஞ்சபூதங்களை உண்மை சூழ்ந்திருக்கின்ற எத்தனையோ சக்திகளை எல்லாம் சாநித்தியப்படுத்தி இந்த தெய்வங்களை இந்த மண்ணுலகத்திற்கு குருமார்களாக இருந்து வரவழைத்து விளம்பரச் செய்து எல்லோரையும் வாழ்விக்கின்ற வகையிலேதான் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைத்து எண்ணப்படுவார் என்று சொல்லுகின்ற வகையிலே குருவர்களை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். குருவினுடைய திருவருளாலேதான் எங்களுக்கு இந்த பயன் கிடைக்கின்றதல்லவா? அத்தகைய நிலையிலேதான் குருவரல் நாடி நிற்கின்ற அடியார்களுடைய அந்த திருக்கூட்டத்தை எண்ணி பார்க்கின்ற போது இப்பொழுது அங்கே விநாயகப் பெருமான் அவர்களை தொடர்ந்து அருள்வ திருமேனியாகிய சிவபெருமான் முத்துமாரி தாயவனுடைய பிரதான யாகசாலை கைங்கரியங்கள் பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்ற
அங்கே அந்த யாகசாலைக்குரிய அடியவர்கள் எல்லோரும் பக்தி சிரத்தையோடு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அக்கினி காரியத்தை நாங்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, ஒரு யாகசாலையிலே இடம்பெறுகின்ற அந்த கிரியைகளிலே வருகின்ற புகை குணங்களை புனிதப்படுத்திவிடும், சுத்திகரிக்கின்ற ஒரு சூழலாக அமைகிறது. அது விஞ்ஞான ரீதியான விளக்கமாக இருக்கின்றது. என்னென்றால், நம்மை பஞ்சபூதத்திலே ஏற்படுகின்ற தீய சக்திகளை எல்லாம் போக்கவல்லது இந்த யாகசாலையிலே இருந்து வருகின்ற புகை அக்கினி காரியங்கள் எல்லாம் தீமைகளை எல்லாம் சுட்டரித்துவிடும். இந்த பகுதியிலே எத்தனையோ தீய சக்திகள், நச்சு வாயுக்கள் இவையெல்லாம் உண்மை சூழ்ந்து பிடித்திருக்கின்றதை இந்த கும்பாபிஷேக கிரியைகளினாலே நிச்சயமாக அவையெல்லாம் அற்று அழிந்து போகின்ற போதுதான் இந்த ஆத்மாக்கள் புனிதமாக தூய்மையாக வாழுகின்ற ஒரு போரை எங்களுக்கு இன்றைக்கு தருகின்ற அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஒவ்வொரு பலனையும் தரவல்லது. அத்தகைய நிலையிலேதான் யாக புகையை நாங்கள் சுவாசிப்பதனால் கூட குருதி சுற்றோட்டம் சுத்திகரிக்கப்படுகின்றது என்று விஞ்ஞானிகள் கண்டிருக்கின்ற உண்மையை காணுகிறோம். அத்தகைய அந்த தூய்மையான இந்த கைங்கரியங்களை பார்க்க தவறினால், அந்த கிரியிலே கலந்து கொள்ள தவறினால் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நாங்கள் விளக்கப்பட்டவர்களாகி விடுகிறோம். எனவேதான் ஆலய கிரியைகள், ஆலய கும்பாபிஷேகங்களில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகிற போதுதான் உண்மையும் புனிதப்படுத்தி இந்த சூழலையும் புனிதப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பவர். அத்தகைய அந்த புனிதக்குரியவர்களாக இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் மாவை அருள்மிகு சித்தி விநாயகர் பெருமான் முற்றுமாறி சமேதராக இரு கோயில் பிரதட்சணமாக எழுந்தருளி இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். மூர்த்தி சிறுவங்காலம் அதனுடைய கீர்த்தி பெருகு என்று சொல்வார்கள். அந்த மூர்த்தியினுடைய அந்த காட்சியையும் அதனுடைய கீர்த்தியையும் பரிபூர்ணமாக பெற்றிட வேண்டும் என்று அறியவர்கள் எல்லோரும் பிரதட்சணமாக நீண்ட நெடும் காலமாக கண்ட கனவுகளை இன்றைக்கு நிறைவேற்றி நிற்கின்றார்கள். எங்களுடைய கோயில், எங்கள் குலதெய்வம் என்று போற்றும் வகையிலே பார்க்கிறார்கள். பழமையின் இருப்பிடமாக 1961ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 31ஆம் தேதி கட்டப்பட்ட மணிக்கோபுரம் பழமையான வரலாற்றை சித்தரித்து காட்டுகிறது என்று சொன்னால், எங்களுடைய மூத்த குடிமக்கள் முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவித்து தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பை இந்த இடத்திலே பெற்றிருந்தார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய தலைமுறைக்கு உணர்த்தி காட்டுகின்ற ஆலயங்கள் இந்த பணியிலே இணைகின்றது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அல்லவா? அத்தகைய நிலையிலேதான் மீண்டும் உங்களுடைய ஆகமங்கள் சொல்லுகின்ற வகையிலே 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் மகா கும்பாபிஷேகம். ஆனால் இந்த வடக்கு பிரதேசம் எத்தனையோ ஆண்டுகள் புறந்தோடிய எத்தனையோ இடர்களையும் துன்பங்களையும் கண்டு இன்றைக்கு மீண்டும் புதுப்பொழிவு பெற்ற கோயில்களை பார்க்கிறோம். அந்த மகா கும்பாபிஷேகத்தை பார்க்க தவறுகிற போது அந்த தெய்வ சாநித்தியத்தை நாங்கள் பெற்றிட வேண்டும். தவறினால் நாங்கள் வாழ்க்கையிலே ஏதோ நன்மைக்கு ஆகாதவர்களாகி விடுகிறோம். எனவேதான் இந்த திருவள்ளுக்கு பாத்திரமாக இன்றைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய காட்சிகளை கண்ணார கண்டு கையார தொழுது நெய்யார பதும்புகின்ற நிலையிலேதான் எங்களுடைய பூரண திருவருளை பெற்றுக் கொள்கிறோம். பூரண கும்பத்தோடு பூரணாவதி என்று சொல்லப்படுகின்றது வழங்கப்படுவது அங்கே உடையகாரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணும் முன்னும் ஒருமித்து வாழுகின்ற வாழ்வியலை இந்த மண்ணுலகம் பெற்றிட வேண்டும். உன்னவர்கள் வாழ்த்திட, மன்னவர்கள் வாழ்ந்திட, அந்த வாழ்கின்ற வாழ்வை எனக்கு தந்துடுகின்ற அந்த புகழுக்குரியதாக இன்று இந்த யாக பூஷை பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அன்பர்கள் எல்லோரும் பெருமானுடைய இந்த விநாயகன் வேல முகத்தவன் விக்னங்களை தீர்க்க வல்லவன் எந்த கைங்கரியத்தை ஆரம்பிக்க
இருக்கின்ற போதும் விக்னேஸ்வரனை முன்னிலையாக கொண்டு அந்த யாக கைங்கரியத்தை நடாத்திக் கொள்வதன் அந்த போரை பார்க்கிறோம். எனவேதான் விநாயகர் பெருமாளுக்கு வெறும் யாகம் அமைத்து மூலமூர்த்தியாக இருக்கின்ற பிள்ளையாரை முன்னிலையாக கொண்டு வழிபாடு செய்கின்ற போது அந்த தெய்வத்தினுடைய பேரக நாம மந்திரம் இந்த வையகமெல்லாம் அங்கே நீக்க நிறமான சொலுடியாக விளங்குகிற போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு ஒரு இடையிலிருந்து தரையின்றி இந்த வையகமெல்லாம் வாழ்விக்க வந்த பெருந்தெய்வமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அதற்கு மேலாக அருவமும் உருவமாகி இருக்கின்ற அந்த அருவ திருநீரியாக இருக்கின்ற சிவசக்தியினுடைய அற்புத நாயகனாக சிவ லிங்கம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, சதாசிவமூர்த்தியாக பஞ்சமுக நாயகனாக அங்கே சூட்சும பொருளாக இருக்கின்ற திருநீரியை நாங்கள் பார்க்கிறோம். சிவத்துடைய சிவராத்திரி பொழுதிலே நாங்கள் தவப்பயனாக வழிபாடு செய்யக்கூடிய காலம் அந்த அழகிய நிலையிலேதான் இன்று இந்த மகா கும்பாபிஷேகத்திலே அன்பர்கள் எல்லோரும் இணைந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த திருவருளையும் நாங்கள் பெற்றிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். திருப்பாற்கடலை கடைவது மட்டுமல்ல, கடைந்தால் அந்த அமிர்தத்தை பெற்று அந்த அமிர்தத்தினாலே வாழ வேண்டும் என்று தேவர்கள் ஆசைப்பட்டார். அதே போல இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்துவதோடு அந்த திருவருளையும் நாங்கள் பெற்றிட வேண்டும் என்று எண்ணம் என்ற நெஞ்சிலேதான் மண்ணுதான் ஈசன் என்று சொல்லுவார்கள். அந்த எண்ணறிந்த எண்ணலை நாங்கள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்கள். இப்பொழுது ஞான சாலையில் பக்தி பூர்வமான அந்த குருமார்கள் சாநித்தியமாக இருந்து தெய்வத்தினுடைய நாமத்தை அச்சிப்பது மட்டுமல்ல, அவைகளை விருப்பத்தோடு இந்த அபிப்பிராயங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மந்திர ஈழத்தினாலே மீண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு